கமலஹாசனுடைய படம் தக்லை படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு வெளியாகாத ஒரு நிலையில் இங்கு கன்னட படங்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நடிகர் விஜய் தாவேக தலைவராக பரிணமித்து விட்டார். அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தரப்பில் இருந்து குரல் வருவதை பார்க்க முடிகிறது. நடிகர் யஷ் கேஜிஎஃப் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற திரைப்படம். தமிழ்நாட்டிலும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் ஆதரவு தெரிவித்து வெற்றியடைய செய்த ஒரு படம். அவருடைய அடுத்த படம் டாக்ஸிக் படம் இங்கு வெளியாக இருக்கிறது. அதற்கும் நாம் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் தெரிவிக்க தொடங்கி இருக்கின்றன. இருப்பினும் நாம் அவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களை நாம் பாதிப்பது என்பது எந்த விதத்திலும் சரியாகாது என்ற ஒரு கருத்தும் இந்த இடத்தில் வைப்பதை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம். வணக்கம். இப்ப கமலஹாசனுடைய பேச்சுக்கு கன்னட அமைப்பினர்லேருந்து கர்நாடக உயர் நீதிமன்றம் வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மன்னிப்பு தான் கேட்கணும், அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு ஒற்றை குரல்ல அங்கிருந்து வரக்கூடிய கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள், அறிவுறுத்தல்கள்லாம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் என்ன தவறு பண்ணிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு? இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் ஒரு உலக மகா கலைஞன், உலக நாயகன். அவருக்கு கர்நாடகாலையும் ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா மாநிலங்கள்லயும் ரசிகர் இருக்காங்க, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. அவர் இப்ப இதே நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் போறாரு. உலகத்துல என்ன பேசுறாரு? அமெரிக்கால, கனடால, ரஷ்யாலெல்லாம் அவர் பேசுறதுதான் தமிழ் மொழி மூத்த மொழி, திருக்குறள்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கு, இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கீழடி நாகரிகம், தாமிரபரணி நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகம் எல்லாமே நம்ம வரலாற்று ரீதியா அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா மூத்த மொழி 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழின்னு சொல்றோம். அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. மோடி சொல்றாரு. மோடியை கண்டிக்காத கன்னடர்கள், மோடியை கண்டிக்காத அமைப்புகள் எதற்காக இவரை அரசியல் படுத்த முயற்சி செய்கிறார்? அதான் வேதனையா இருக்கு. அவர் கன்னடா மொழியை எந்த காலத்திலும் சிறுமைப்படுத்தி பேசியதும் கிடையாது, அப்படி பார்ப்பதும் கிடையாது. அவர் ஒரு கலைஞன், எல்லா மொழியும் சீர்தூக்கி பார்க்க கூடிய கலைஞர் தான் அவரு கமலஹாசன் அவர்கள். அகல் இதை சுமூகமாக முடிக்க வேண்டியமே தவிர இதை அரசியல் ஆக்குவது எந்த விதத்திலும் நாகரிகம் இல்லை என்றதான் நான் கருதுகிறேன். ஆனா ஒரு சிலர் அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டில இருந்தே சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. இதை மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிழை இருக்க போகுது, ஏன் அவர் இவ்வளவு ஈகோவா இருக்கிறாரு அப்படின்னு இங்க இருந்து என்ன தவறு நடந்திருக்கு? மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நானே கேட்கிறேன். அவர் குறைச்சி எதனா பேசியிருக்காரா? கன்னட மொழி குறைச்சி பேசியிருக்காரா? இது தவறு, இந்த மொழி சிறுமைப்படுத்தப்பட்ட மொழின்னு சொல்லியிருக்காரா? இப்ப சான்ஸ்கிரிட்டை நாம சொல்றோம். சான்ஸ்கிரிட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அறிவியலும் இல்லை, அந்த மொழியை வழக்காடு மொழியிலும் இல்லை. கன்னடாவை சொல்ல முடியுமா? அவர் கன்னடா மொழியை நேசிக்கக்கூடியவர் தான், கர்நாடகா மண்ணை நேசிக்கக்கூடியவர் தான். அவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர் இருக்காங்களோ அதே போல கர்நாடகாவிலையும் இருக்காங்க. அப்படி ஒரு கலைஞனை வேதனைப்படுத்துவதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.